வணக்கம். பாரதத்தோட வரலாறு, இன்றைய வரலாறு, இந்த நவீன காலத்தின் வரலாறு பதிவு செய்கிறது யார் அதிகமாக பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தவாதிகள். அவங்களோட ஒரு சில அஜெண்டாவின் அடிப்படையில் நம்மளோட பள்ளி கல்லூரிகளோட பாடத்திட்டங்களில் உள்ள வரலாறு அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்குள்ளே அவங்களோட ஐடியாலஜிக்கல் கான்செப்ட்ஸை எப்படி பூத்துறாங்க, அவங்களோட ரிசர்ச்சர்ஸ் எப்படி நம்மளோட மக்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இது பல துறைகளில் அவங்க இது பண்ணுறப்போ நாம் இப்போ ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறது இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள், துருக்கியர்களாக இருக்கட்டும், முகலாயர்களாக இருக்கட்டும், அவங்க வந்தவங்கள கௌரவப்படுத்துகிற வகையில் எப்படி அந்த வரலாற்று ஆசிரியர்கள் செயல்படுறாங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் குறிப்பாக ஃபோக்கஸ்டாக போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஹிந்துக்களுக்கு எதிராக உள்ள அந்த இஸ்லாமிய படையெடுப்பாளரை எப்படி அவங்க நியாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம பாரதத்தில் உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்கான பதிவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு இருபக்க நாணயத்தின் இருபக்கத்தையும் நாம் பார்த்தா தான் அது செல்லுற காசாகும். அப்போ தான் நம்ம உண்மையை பகுத்தறிய முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட இப்போ இந்த பதிவில் நான் முக்கால்வாசி எடுக்க போகிற குறிப்புகள் மீனாட்சி ஜெயின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆராய்ச்சியாளர் மற்றும் எழுத்தாளர். அவங்களோட பதிவுகள்ல தான் நிறைய குறிப்புகள் நான் எடுக்க போகிறேன். ரொம்ப அருமையான குறிப்புகள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் எதுக்காக இந்த படையெடுப்பாளர்களை, இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள், துருக்கிய படையெடுப்பாளர்கள், ஆப்கான் முகலாயர்கள், அவங்களெல்லாம் கௌரவப்படுத்துகிற வகையில் இந்த முஸ்லீம் அலிகர் யூனிவர்சிட்டியோட அங்கே இருக்க ஸ்காலர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முகல் இன்வேடர்ஸை இதை க்ளோரிஃபை பண்ணுறதுல ப்ரொஃபஸர் முகமது ஹபீப் அவரை இவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க யார் அப்படின்னா, இன்னைக்கு பிரபலமாக இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்ணுற இர்ஃபான் ஹபீப் அவரோட தந்தையார். அவர் இந்த ஒரு சில மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த முகல் ஹிஸ்ட்ரியை எப்படி கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, நம்மளோட உண்மையான வரலாறை நாம் மறக்கடிக்க அளவுக்கு உள்ள புது கட்டமைப்பை கொண்டுட்டு வரலாறை மக்கள் மனசில் புகுத்துறதுக்கு இந்த எஜுகேஷன் மூலமாக. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த துருக்கிய படையெடுப்பாளர்கள், இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் வந்தவங்க அத்தனை பேருமே இங்கே வெறும் பொன் பொருள் இதெல்லாம் தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல், பல சேதாரங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல், பெண்கள் எல்லாம் குடும்பப்படுத்தினது இல்லாமல், மக்களை மதம் மாற்றினது இல்லாமல், இதெல்லாம் போக அவங்க நம்ம கோயில்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி ஒவ்வொன்றையாக அவங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அந்த விக்கிரகத்தெல்லாம் டெசக்ரேட் பண்ணியிருக்காங்க, சேதாரப்படுத்தியிருக்காங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. ஆனால் இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட் உள்ள இந்த முகமது ஹபீப் போன்றவர்கள், இர்ஃபான் ஹபீப் போன்றவங்களாம் எப்படி இது கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் ஹிந்துக்களுக்கு விரோதி கிடையாது, ஹிந்து வழிபாட்டுக்கு விரோதிகள் கிடையாது, அவங்க வெறும் பொருளாதார ரீதியில் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, அவ்வளோதான், இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற ரீதியில் பல ஆராய்ச்சிகள், பல கட்டுரைகள் இவங்க கொண்டுட்டு அதை படிக்கிறவங்க, ஓஹோ ஆமாம், அப்போ இங்கே உள்ளவங்க தான் தப்பு, பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு மூல செலவை செய்கிற அளவுக்கு அவங்க இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ அதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய புத்தகம் என்னன்னா, மஹமூத் ஆஃப் கஸ்னி. இதை இந்த ப்ரொஃபஸர் முகமது ஹபீப் எழுதியிருக்குது. அவர் இதை எப்படி கொண்டுட்டு வரார் அப்படின்னா, முகமது கஸ்னி வந்தது இது எந்த வகையிலையும் ஒரு மத ரீதியான ஒரு தாக்குதல் கிடையாது. இவர் அவர் மஹமூத் கஸ்னியை எப்படி சித்தரிக்கிறார்னா,
கிரீட் ஆஃப் அ ராபர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுதான் என்னென்னா ஒரு கொள்ளைக்காரனோட பேராசை அப்படின்னு தான் கொண்டுட்டு போகிறார். அப்போது இங்கே வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் அகாடமிஷியன்ஸ், நம்ம அகாடமிஷியன்ஸ், இந்த ஹிஸ்டாரியன்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க, அவங்க வந்து மக்கள் மனசுலேருந்து அந்த உள்ள உண்மையை வந்து அகற்றிட்டு புதுசாக ஒரு கருத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மஹமூத் கஸ்னி வந்து ஹிந்துக்களுக்கு எதிராக கிடையாது. அவர் கோயிலெல்லாம் எதுவும் பண்ணலை. அவர் வந்து வெறும் இது அதாவது இட் வாஸ் நாட் அ ரிலீஜியஸ் இன்வேஷன், இட் வாஸ் அன் எக்கனாமிக் இன்வேஷன். பொருளாதார ரீதியில் தான் அவர் வந்து படையெடுப்பை எடுத்துகிட்டு வந்தார் தவிர மதத்தின் எதிராக கிடையாது அப்படின்ட்டு. அப்போது இப்படி இந்த அகாடமிக்கலாக அவங்க வந்து ஹிந்துக்கள் மனசில் வந்து உலக அளவுலேயும் மனசில் வந்து என்ன சித்தரிக்க முயற்சி செய்கிறாங்கன்னா, இந்த படையெடுப்பாளரை நியாயப்படுத்தி இங்கே நடக்காத ஒன்றையும் அவர் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டுட்டு போகிறதுக்கு திட்டமிடுறாங்க. இப்போ நம்ம வந்து கேட்க வேண்டிய பகுத்தறிவு கேள்விகள் என்ன அப்படின்னா, சரி, இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜிஸ், இந்த முகமது ஹபீப் மாதிரி உள்ளவங்கலாம் இப்படி வேற ஒரு திட்டமிட்டு அவங்க அஜெண்டா படி பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சில கருத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட கேள்விகள், நம்மளோட பகுத்தறிவு கேள்விகள் என்னதான் இருக்கணும் அப்படின்னா, இப்போ சரி, நீங்கள் சொல்கிறீங்க முகமது கஸ்னி வந்து பொருளாதார ரீதியாக தான் படையெடுத்துட்டு வந்தார், கோயிலில் தாக்குறதுக்கு அவருக்கு வந்து எந்த அஜெண்டாவும் கிடையாது அப்படின்னா, அவர் வந்து ஒரு தடவை ஒரு கோயிலை சேதாரப்படுத்திட்டு போயிட்டாரு. நம்ம அரசர்கள்லாம் அந்த கோயிலை மீண்டும் சீரமைக்கிறாங்க, கட்டுறாங்க. திருப்பி அவர் அதே இடத்துல படையெடுத்துட்டு வர்றப்போ திருப்பி அந்த கோயிலை எதுக்காக தகர்த்தணும்? அதை ஏன் டெமாலிஷ் பண்ணணும்? அதை ஏன் டெசக்ரேட் பண்ணணும்? அப்போது அவரோட அஜெண்டா வந்து விக்ரா வழிபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கோட்பாடில் செயல்படுறவர் மஹமூத் கஸ்னி. அப்போ அவரோட அந்த மத ரீதியான அஜெண்டாவை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து கோயில்கள் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு தெரியுது. அப்போ வெறும் காசை மட்டும் எடுத்துகிட்டு போனோம்னா, கோயில் இருந்தால் அங்கே எப்போவும் காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், உண்டியல் காசு, தானம் கொடுக்கறது எல்லாமே. திருப்பி அவர் வர்றப்போ வெறும் அந்த சொத்தை மட்டும் அடிச்சுட்டு போகலாம்ல, கோயிலை எதுக்காக தகர்த்தணும்? இதுதான் நம்மளோட கேள்வி. அப்போது இதில் வந்து அந்த மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ், அகாடமிஷியன்ஸோட அந்த அவங்க பூத்துற அந்த அஜெண்டா வந்து நம்மளுக்கு இங்கே ரூல் அவுட் ஆகுது. நாம் அதற்கு கவுண்டர் கேள்வி கேட்டோம், அவங்கக்கிட்ட பதில் கிடையாது. சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த மஹமூத் கஸ்னி நீங்கள் சொல்கிறீங்க பொருளாதார நோக்கத்தினால்தான் படையெடுத்துட்டு வந்தார், மத ரீதியில் கிடையாது அப்படின்னா, அவர் எப்படி சுல்தான் ஆனார்? ஏன்னா சுல்தான் அப்படின்னா ஒரு அரசர், ஒன்று அவங்க பாரம்பரியமாக ஒரு அரச குடும்பத்துலேருந்து வந்திருக்கணும், அப்படி ஏதாவது இருந்திருக்கணும், அப்படி எதுவும் கிடையாது. இவருக்கு வந்து காசிங்க பட்டம் கிடச்சிருக்கு. காசினா ஹோலி வாரியர், அதாவது புனித மத ரீதியில் புனித போர் இடுறவர். அப்போ அவருக்கு வந்து இங்கே இந்த அவரோட மதத்துக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரோ, அது எப்படி அப்படின்னா, இந்த விக்ர வழிபாட்டை தகற்றது அவரோட நம்பிக்கைக்கு உகந்த ஒரு செயலாக இருந்தனால அவருக்கு அந்த காசி பட்டமும் கொடுத்து, அவர் தான் இந்த காசி பட்டத்தோ இந்த சர்வீஸ்னாலே அவர் முதல்ல சுல்தானான நபர் இவர் மஹமூத் கஸ்னி. ஸோ அதனால் அவரோட மத ரீதியில் அவர் பாரதத்துக்கு வந்து பாரதத்தோட மத நம்பிக்கையை விக்ரா வழிபாட்டத்தெல்லாம் எல்லா இடத்துல அவர் வந்த இடத்துலலாம் அதை வந்து டிசக்ரேட் பண்ணியிருக்காரு, கோயில்கள் எல்லாம் இடிச்சுட்டு போயிருக்காரு, விக்கிரகத்தெல்லாம் சேதாரப்படுத்தியிருக்காரு. ஸோ அப்போ அவரோட நோக்கம் வந்து பொருளாதாரம் மட்டும் இல்லாமல், இங்கே வந்து அது இருக்கிற பொன் பொருளெல்லாம் தூக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல், மதத்தின் அடிப்படையிலையும் உள்ள படையெடுப்பு அப்படிங்கிறது உறுதியாகுது. இந்த கேள்விகளுக்கெலாம் அந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட் கிட்ட பதில் கிடையாது. ஸோ இந்த கேள்விகள்லாம் நம்மளோட இன்றைக்குள்ள ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட கோயில்கள், ஹிந்து கோயில்களில் வந்து ஹிந்து ராஜாக்களே வந்து கோயிலில் இருக்க விக்கிரகத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க
அப்போ அது மட்டும் நியாயமா அப்படின்ட்டு அவங்க பதில் கேள்வி கேட்குறாங்க. மார்க்சிஸ்ட் அகாடமிஷியன்ஸ் இந்த கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதுக்கான பதில் இப்போ பார்க்க போகிறோம். பல உதாரணங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உதாரணங்கள், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி எப்படி உண்மை, அதாவது உண்மை எப்படின்னா சூரிய வெளிச்சம் மாதிரி. இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி, இந்த புது கட்டமைப்பு, பொய், வரலாற்றை திரிக்கிறது, இதெல்லாம் எப்படின்னா கிரகணம் மாதிரி. அந்த சூரியனை வந்து அந்த கிரகணம் வந்து மறைக்கிறது சில நொடிகள் தான். அது கிரகணம் எப்படியும் விலகும். இந்த சூரியன் எப்போவுமே பிரகாசமாக ஒளிக்கும். அந்த ஒரு சில நொடிகள் கிரகணம் இருக்கனால அந்த சூரியனை மறைச்சிட்டு உலகமே இருட்டாயிட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. சூரிய வெளிச்சம் என்றைக்கும் இருக்க வேண்டிய, கிரகணம் சில நொடிக்கா, அந்த மாதிரி தான். பொய்யும் சில நொடிக்கா தான். சத்தியமேவ ஜெயத்தை, உண்மைதான் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். எப்போவும் அதை அழிக்க முடியாது. சனாதனமானது சத்தியம். அதான். ஸோ இப்போ வந்து இந்த ஹிந்து ராஜாக்கள்லாம் வந்து கோயில்களை வந்து கோயிலெலாம் விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ நீங்கள் இஸ்லாமிய படையெடுப்பாளரை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் ஹிந்துக்களுக்கும் ஹிந்து நம்பிக்கைக்கும் எந்த ஒரு பாதகமும் செய்யலை. அவங்க வெறும் பொருளாதார ரீதியில் தான் வந்தாங்க அப்படிங்க அந்த டிஃப்ரென்ஸை அவங்க இப்போ கொண்டுட்டு வராங்க. சரி, இப்போ நம்ம வந்து சில கேள்விகளை கேட்டோம். அதுக்கு மார்க்சிஸ்ட் அகாடமிஷியன்ஸ் கிட்ட பதில் இல்லை. அப்புறம் அவங்க வந்து இந்த ஒரு ரீசனை கொண்டுட்டு வராங்க. நீங்கள் உங்கள் ஹிந்து ராஜாக்கள் பண்ணாததையா இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ இதெல்லாம் பட்டியலிடுறேன், நீங்கள் அதை கேளுங்க அவங்கக்கிட்ட. இப்போ 2ஆம் நூற்றாண்டில் ராஜா கரவேலா, இது நிறைய குறிப்புகள்லாம் நோட்டில் எழுதியிருக்கேன். நான் வந்து அதை ஒவ்வொன்றா சொல்கிறேன். 2ஆம் நூற்றாண்டில் ராஜா கரவேலா, இவர் எங்கே உள்ளவர் அப்படின்னா ஒரிசாவை சேர்ந்த ராஜா. இந்த ஹாத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இது இருக்குது. இந்த ராஜா கரவேலா வந்து எங்கே போகிறார் அப்படின்னா மகதா ராஜ்யத்துக்கு போகிறாரு. அந்த அரசவைக்கு போய் அங்கேருந்து கலிங்க ஜெயின், யார் அப்படின்னா ஒரு சமண தீர்த்தங்கரா, ஜெயின் தீர்த்தங்கராவோட ஒரு விக்கிரகத்தை அங்கே மகதாலேருந்து கொண்டுட்டு வந்து, அதாவது இங்கே கலிங்காவில் இருந்து மகதா ராஜா இந்த தீர்த்தங்கராவோட விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போயிருந்தார். அதை இவர் வந்து போய் கரவேலா ராஜா வந்து போய் மகதாவுக்கு போய் அங்கேருந்து அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து அவரோட அதை திருப்பி பிரதிஷ்டை செஞ்சு பக்தியோட அது வழிபட ஆரம்பித்தது. இப்போது பல்லவ ராஜா, நம்ம புலிகேசன், 2ஆம் புலிகேசன் ராஜா, அவர் வந்து இந்த வாத்தாபி போரில் வந்து ஜெயித்த உடனே அந்த பல்லவா தளபதி இருப்பார்ல, அவர் அங்கே வாத்தாப்பியில் உள்ள விநாயகர் விக்கிரகம், அதான் வாத்தாப்பி கணேஷா அப்படிமோ, அந்த விக்கிரகத்தை கொண்டுட்டு வந்து தஞ்சாவூர் கோயிலில் வச்சு பிரதிஷ்டை செஞ்சு அதுக்கு பூஜை நடந்துட்டுருக்கு. இது எப்போ கொண்டுட்டு வந்தார் அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டில். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 642ஆம் ஆண்டு, 642 CE காமன் ஈரா. சரி, இப்போ வந்து இதை கல்ச்சூரி ராஜா அப்படின்ட்டு அவர் வந்து ஒரிசா ராஜாவோட போரிட்டு அங்கே உள்ள அந்த நாககாளியாவோட விக்கிரகத்தை கொண்டுட்டு வராரு. எங்கள் குஜராத்துக்கு கொண்டுட்டு வந்து அங்கே வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு அதை வந்து டொனேட் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் வந்து அந்த கோயிலுக்கு ஒரு ரதத்தையும் அவர் டொனேட் பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. இப்போது காஜுராவ் டைனாஸ்டியில் உள்ள யசோவர்மன் அவர் வந்து ஒரு கோயிலில் கட்டுறாரு. அங்கே வந்து வைகுண்ட விஷ்ணுவோட விக்கிரகம் இருக்குது. இந்த வைகுண்ட விஷ்ணு விக்கிரகம் கிட்டத்தட்ட 6 ராஜாக்களோட கை மாறி இருக்கு. அடுத்தது கிருஷ்ணதேவராயா, அவர் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா ஒரிசாவுக்கு போகிறாரு. ஒரிசா ராஜா இங்கே கிருஷ்ணதேவராயாவோட ராஜ்யத்துக்கு வந்து இங்கேருந்து ஒரு கிருஷ்ணர் சிலையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க.
இந்த கிருஷ்ணதேவராயா திருப்பி ஒரிசா மேலே படையெடுத்து அங்கேருந்து அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை கொண்டுட்டு வந்து ஹம்பி கிருஷ்ணர் கோயிலில் வந்து இதை பிரதிஷ்டை செய்கிறாரு. ஸோ இப்போ வந்து நான் வந்து கொடுத்த குறிப்புகள் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்தோட மேலே படையெடுத்துட்டு போய் அங்கே வென்ற உடனே அங்கேருந்து அங்கே இருக்க கோயிலில் உள்ள ஒரு விக்கிரகத்தை கொண்டுட்டு வந்து இவங்க ராஜ்யத்தில் வந்து பிரதிஷ்டை செய்கிறாங்க. இப்போது இதில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மறைந்த ப்ரொஃபஸர் நாகசுவாமி அவர் எழுதுகிற குறிப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ரெண்டு ஹிந்து அரசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்து மேலே படையெடுத்துட்டு போய் போரிடுறாங்க. ஒரு ராஜா ஜெயிச்சிடுறாரு. தோற்று போன ராஜ்யத்தோட கோயிலில் இருக்க ஒரு விக்கிரகத்தை இவங்க கொண்டுட்டு வந்து இவங்க ராஜ்யத்தில் பிரதிஷ்டை செய்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கோயில் சேதாரமடையவில்லை, விக்கிரகம் சேதாரப்படுத்தப்படவில்லை. அதை மரியாதை பூர்வமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்கிறாங்க. பூஜை தடை செய்யப்படவில்லை. பூஜை அதுக்கான பூஜை அதே நம்பிக்கையோட அதே மரியாதையோடு நடந்து கொண்டே தான் இருந்தது. இந்த ராஜ்யத்துலேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்கிறப்பவும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அதுக்கான பூஜை நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மக்களோட நம்பிக்கை அது நம்பிக்கைக்கு எந்த பாதகமும் வரல. வேணும்னா இந்த கோயிலில் வழிபட்டுட்டு இருந்த மக்கள் இப்போ இந்த ராஜ்யத்தில் போய் கூட வழிபடலாம். ஸோ அதனால் இங்கே வந்து இந்த ப்ரேயருக்கோ அந்த ட்ரெடிஷனுக்கோ கஸ்டம்க்கோ அந்த ரிச்சுவல்ஸ்க்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கதான். இப்போது என்ன அப்படின்னா, இந்த மார்க்சிஸ்ட் இங்கே நம்ம வந்து இப்போ நம்ம திருப்பி ரீகேப் பண்ணலாம். மார்க்சிஸ்ட் ஐடியாலஜிஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸாம்பிள் அவங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதத்தில் ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்தை வென்ற உடனே அங்கே இருக்க கோயிலில் இருக்க விக்கிரகத்தை கொண்டுட்டு வராருல, அவங்க இது காலங்காலமாக நடக்கிற ப்ராக்டிஸு. அப்போ இதை வந்து துருக்கியர்கள் பண்ணால் மட்டும் நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போது திருப்பி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது என்னென்னா, ஹிந்து ராஜாக்கள் ஹிந்து ராஜ்யத்திலேருந்து ஹிந்து கோயிலில் உள்ள விக்கிரகத்தை கொண்டுட்டு வந்து அவங்க ராஜ்யத்தில் வச்சு பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்கிறப்போ 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து எந்த சேதாரமும் நடக்கலை அந்த விக்கிரகத்துக்கோ கோயிலுக்கோ, மரியாதை பூர்வமாக தான் கொண்டுட்டு வரப்படுது அந்த விக்கிரகங்கள். அதுக்கான பூஜைகள் நடந்து கொண்டே தான் இருக்குது. பயம் இல்லை மக்கள் மனசில். ஐயோ இந்த சாமியை தூக்கிட்டு போகிறாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயமோ எதிர்ப்போ கிடையாது. அடுத்தது முக்கியமானது என்னென்னா, நம்மளோட இதில் என்ன ஒரு ரூலாக இருந்திருக்குன்னா, ஜெயிச்ச ராஜா அந்த ஒரு விக்கிரகத்தை கொண்டுட்டு வந்து சாமி விக்கிரகத்தை கொண்டுட்டு வந்து தன்னோட ராஜ்யத்தில் பிரதிஷ்டை செஞ்சு ஒரு 3 வருஷம் வரைக்கும் அந்த தோற்று போன ராஜாவுக்கு டைம் உண்டு. அவர் அந்த 3 வருஷத்துக்குள்ளே அவரோட படையை வந்து வலுவாக்கி ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவர் திருப்பி படையெடுத்துட்டு வந்து இந்த ராஜ்யத்தில் அவரோட கோயிலேருந்து கொண்டுட்டு போனாங்களே அந்த சாமி விக்கிரகத்தை மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு 3 வருஷம் அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கன்னியாகுமரியிலேருந்து அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஹோல் பாரத்தில் இந்த ரூல் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. ஹிந்து ராஜாக்களுக்கு இடையில் எங்கேயுமே சாமியோட சேதாரம் கூட. இப்போ நம்ம பார்த்த உதாரணத்துலேயே நம்ம பார்த்தோம், பல ராஜாக்கள் இப்போ அந்த விஜயநகர ராஜாவாக இருக்கட்டும், கிருஷ்ணதேவராயாவாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவங்க வந்து போய் மீட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோன்னா, அந்த கால அவகாசத்துக்குள்ளே அவங்க இழந்த அந்த கோயில் விக்கிரகத்தை வந்து திருப்பி அவங்க மீட்டு வந்தாங்க, திருப்பி பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான். இப்போ இங்கே எங்கேயுமே வந்து மரியாதைக்கு எங்கேயுமே பங்கம் ஏற்படலை. அதே நேரத்தில் சாமி கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. பட் மார்க்சிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட் சொல்கிற இதை நம்ம ஏற்றுக்கிட முடியாது. அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, க்ளோரிஃபை பண்ணுறாங்க துருக்கியர்களோட செயல்களை. அது ஏற்றுக்கிட முடியாது. ஏன்னா அது வந்து மதத்துக்கு மதம் விரோதம் அப்படிங்கிறத அவங்க கடைப்பிடிச்சி வந்து நம்மளோட ஹிந்து கோயில்களை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. காசி விஸ்வநாத் கோயிலாக இருக்கட்டும், சோம்நாத் கோயில், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோயில்களை அவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. பல
முறைகள் படையெடுத்துட்டு வந்தும் அந்த கோயில்களை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த பகுதியில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து எப்படி நம்ம கோயில்களை நம்ம மக்கள் விக்கிரகத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிலாம் செஞ்சுருக்காங்க, இந்த துருக்கிய படையெடுப்பாளர்களோட அகோரமான அந்த தாக்குதலில் அதுக்கு பயந்து போய் நம்ம விக்கிரகத்தெல்லாம் எப்படி காப்பாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் நிறைவுபடுத்துறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்மளோட இப்போ இந்த மாதிரி சங்கடங்கள் வர்றப்போ என்ன சொல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த விவேக் தீர்த்த கல்பா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை 1333 ஜெயின் பிரபாசூரி அப்படிங்கிறவர் எழுதுறாரு. அதில் வந்து அவர் பல குறிப்புகளை கொடுக்குறாரு. ஏன்னா இப்படி இந்த கோயிலாக போய் இந்த படையெடுப்பாளர்கள் நம்ம கோயில்களை நம்ம வழிபாட்டு தலங்கள் எல்லாம் சேதாரப்படுத்துறதை பார்த்து துயரம் அடைஞ்சு இவர் ஒரு பாத யாத்திராவே போய் பல இடத்துலேருந்து பல குறிப்புகளை கொண்டுட்டு வந்து அது பதிவு செய்கிறது மட்டும் இல்லாமல் சில விக்கிரகங்களையும் கொண்டுட்டு வந்து பிரதிஷ்டையும் செய்கிறது இல்லாமல் அவர் வந்து இது நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கும் சில சொல்யூஷன்ஸை சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம மதத்தை சனாதன ஹிந்து தர்மத்தை சேர்ந்த மக்கள்லாம் ஆன்மீகவாதிகள் மடாதிபதிகள் அவங்களாம் வந்து பல ஆலோசனைகளை செஞ்சு இதுக்கான ஒரு தீர்வை கொண்டுட்டு வந்ததில் இந்த ஜெயின் பிரபாசூரியோட சில குறிப்புகளை நான் சொல்கிறேன். அது உண்மையிலே அதுதான் நம்மளுக்கு நடைமுறையில் இருந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பக்தர்கள்கிட்ட படையெடுப்பாளர்கள் வந்து உங்கள் கோயிலையோ சாமியோ விக்கிரகத்தையோ இடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வழிபாட்டை நிறுத்தாதீங்க. அந்த விக்கிரகம் சேதாரம் அடைஞ்சாலும் அங்கே வழிபாட்டை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருங்கள் அப்படிங்கிறாரு இது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு தெரியுது, இல்லை தாக்குதல் நடக்குது, அந்த நேரத்தில் உங்களுக்கு சாமி விக்கிரகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குழியை தோண்டி அதில் புதைச்சிருங்க, அந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க. அங்கே ஒரு புல் வந்து முளைச்சா கூட அந்த கிராஸ் அந்த புல்லுக்கு நீங்கள் தொடர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல அந்த புல்லுக்கு பூஜை செய்யுங்க. எது வரைக்கும் செய்யலாம், எப்போ ஆபத்து நீங்கள் மீண்டும் இந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணதுக்கான அவகாசம் வருதோ அது வரைக்கும் நீங்கள் அந்த விக்கிரகம் கீழே பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட அந்த விக்கிரகத்துக்கு மேலே வளர்கிற செடி புல் அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க விடாமல் அப்படிங்கிறது 2வது ரெக்கமெண்டேஷன். 3வது என்னென்னா, உங்கள் கோயிலில் உள்ள விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிட்டாங்களா, அந்த விக்கிரகம் இருந்த அந்த இடத்துக்கே பவர் உண்டு. நீங்கள் அந்த இடத்த தொடர்ந்து அங்கே வழிபாடு அந்த மேடை அமைச்சிருப்பாங்கள சாமி விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டே இருங்க விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காரணமாக தான் நம்ம என்ன அப்படின்னா, அங்கே நடக்க வேண்டிய அங்கே விக்கிரகம் இல்லைன்னா கூட அதுக்கு விக்கிரகம் இருக்கிறதா நினச்சி அங்கே செய்ய வேண்டிய சடங்குகள் டெய்லிக்கான பூஜை நீங்கள் நடத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு. 4வதாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, விக்கிரகம் இல்லைன்ட்டு அந்த இடத்த விட்டுட்டு போயிடாதீங்க, அது வந்து எதிரிக்கு பலமாயிரும், அவங்களுக்கு வெற்றி ஆயிரும். விக்கிரகம் இல்லை கோயில் இல்லைன்னா கூட அந்த இடத்துல பூஜை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு. இவர் சொன்னது மாதிரி நம்ம ஆன்மீக குருக்கள்லாம் நிறைய கலந்து பேசி இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போ, மக்கள் பொது ஜனங்கள் சனாதன ஹிந்து தர்ம பக்தர்கள் வேற வழி இல்லை, தேவர் ஹெல்ப்லெஸ் இருந்தால் கூட அந்த இடத்துல வழிபாட்டை விடவில்லை. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கோயிலாக இருக்கட்டும் அங்கே நடத்திக்கிட்டே தான் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கதான் உண்மை. இப்போ நம்ம அயோத்தியா ராமர் கோயில்லையும் நம்ம இது பார்த்துருக்கோம். தொடர்ந்து 500 வருஷமாக இந்த வழிபாடு எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸை பார்த்துட்டோம், மார்க்சிஸ்ட் ஐடியாலஜியை பார்த்தோம். நம்ம ராஜாக்கள் விக்கிரகத்தை சாமி விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போனாலும் எவ்வளோ மரியாதையாக வச்சுருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் வந்து அவங்க சேதாரப்படுத்தியிருக்காங்க, அங்கே டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜெயின் பிரபாசூரி அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம பார்த்தோம். அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டிலே வந்து படையெடுப்பாளர்கள் வராங்கன்னு தெரிஞ்சனால தான் ஜெயின் பிரபாசூரிய பாரதத்தோட வடக்கே இருந்து அங்கேருந்து சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸை தான் தமிழ்நாட்டிலையும் ஹிந்துக்கள் கடைப்பிடிச்சிருக்காங்க. அதனால தான் இங்கேயும் பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கங்கே இந்த பூமியை தோன்றப்போலாம் சிவலிங்கமும் மகாவிஷ்ணுவோட விக்கிரகமும் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு.
ஏன் இப்போ February 2025 இப்போ சமீபத்தில் கூட கேரளாவில் ஒரு கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட் ஒருத்தர் அவரோட சொந்த நிலத்தில் ஏதோ பில்டிங் கட்டலான்னு சொல்லி பூமியை தோண்டினப்போ அங்கே ஒரு பெரிய சிவலிங்கம் கிடச்சிருக்கு. ஹிந்துக்கள்லாம் போய் இப்போ அங்கே வழிபாடு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக பூமிக்கு அடியில் சாமி விக்கிரகத்தெல்லாம் வச்சாங்க? ஜெயின் பிரபாசூரி கொடுத்த ஐடியா தான். அதாவது படையெடுப்பாளர்கள் வராங்களா, நீங்கள் பயப்படாதீங்க, பூமி ஒரு பிட்டை தோண்டி அதுக்குள்ளே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல பல பக்தர்கள், பல ஆயிரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் நம்மளோட சாமி விக்கிரகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த செயலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. பக்தர்கள் கோடி பக்தர்களும் இந்த வழிபாட்டை வந்து என்றைக்கும் நிறுத்தினது கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் சனாதன இந்து தர்மம் மகாகும்ப மேலால நமக்கு நல்லா தெரியுது சனாதன இந்து தர்மத்தோட பவர் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் நம்ம கோயில்களை எந்த அளவுக்கு சேதாரம் படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்று புத்தகங்களில் வரணும். அதோடு சேர்ந்து சில இங்கே இருக்க மக்கள் எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அதை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் வரணும் நம்ம பாட புத்தகங்களில். அப்போ தான் நம்ம பாரம்பரியத்தோட பெருமை அருமை நமக்கு தெரியும். சரி, இதில் ஒரு சில உதாரணங்கள் என்னென்னா, இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிறது ராணி கங்காதேவி எழுதின கவிதை. இது வந்து யாருக்காக எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, இளவரசர் குமார கம்பன். அவர் யார் அப்படின்னா விஜயநகர அரசர் புக்காராயா, முதலாம் புக்காராயாவோட மகன். அப்போ இந்த கம்பன், குமார கம்பன் அவர் வந்து அவருக்கு ஒரு ஊக்கம் வைக்கிற அளவுக்கு ராணி கங்காதேவி எழுதின கவிதை தான் இந்த மதுரா விஜயம். இது வந்து அப்போ காணாமல் போய் அப்புறம் திருவனந்தபுரத்தில் ஏதோ ஒரு பழைய மேனுஸ்கிரிப்ட்ஸ்க்கு நடுவில் 1900 அதாவது 1900 ஆண்டில் வந்து ஒரு லைப்ரரியில் இது வந்து ஏதோ ஒரு புக்குக்குள்ளே இந்த பேஜஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறம் வெளி உலகத்துக்கு வந்துச்சு. அப்போது எந்த அளவுக்கு நம்மளோட வரலாற்று பதிவுகள் எல்லாம் நிறைய நாசப்படுத்திட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி காப்பாற்றப்பட்ட இதுலேருந்து நமக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. இப்போ இந்த ராணி கங்காதேவி வந்து எதை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த இஸ்லாமிய படையெடுப்பில் எந்த அளவுக்கு நம்ம கோயில்கள்லாம் அப்படியே ஒரு பாழடைஞ்ச ஒரு அமைப்பில் இருக்குது. அங்கே இந்த நரிகள் விடுறதும் விலங்குகள் கத்துறதும் இந்த மாதிரி, அதாவது ஒரு காடு மாதிரி இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை, வழிபாட்டு இல்லை அப்படிங்கிற இதில் எப்படி இந்த குமார கம்பன் அவர் ராஜா போய் அதெல்லாம் மீட்டு எடுத்துகிட்டு வந்தார். இந்த சுல்தானிய மதுரை சுல்தானேட்டை வீழ்த்திட்டு எப்படி நம்மளோட கோயில்கள் எல்லாம் காப்பாற்றினாரு அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் இந்த மதுரா விஜயம் இந்த கவிதையில் இருக்குது. இப்போ இவர் குமார கம்பனா இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் அந்த சுல்தானேட்டை வீழ்த்திட்டு காப்பாற்றின கோயில்களில் ஒன்று தான் நம்ம இந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலும் கூட. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட வீர செயல்கள். அவங்க படையெடுப்பாளர்கள் வந்தாலும் நம்ம ஆட்களும் போராடி அதை மீட்டு எடுத்திருக்காங்களா, அதுதான் பெருமைக்கானது. அந்த பெருமையை தான் நம்மளோட வரலாறில் வைக்கணும். தவிர படையெடுப்பாளர் வந்தாங்க அது மட்டும் இருந்துச்சுன்னா ஏதோ அவங்க பெரிய ஆள், நம்ம ஆட்கள்லாம் கோழைகள் மாதிரி ஆயிரும். அது கிடையாது. நம்ம ஆட்களும் பதிலடி கொடுத்து தானே அவங்க அமைதியாக இருந்தாங்க. அதனால் நம்ம கோயில்கள் இன்றைக்கும் இருக்குன்னா நம்ம வீரர்கள் இருக்கனால்தான். தாக்குறவன் வந்தாலும் காப்பாற்றுறவன் தான் பெரிய ஆள். அப்போ அந்த காப்பாற்றுறவனை கௌரவிக்கணும், தாக்குறவனை கௌரவிக்கக்கூடாது. இதுதான் ஜென்ரல் ரூல். சரி, இப்போ ஒரு சில விஷயங்கள். இப்போ இந்த ஜெயின் பிரபா சூரியை பற்றி சொன்னேன். அது வந்து ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, 1192 இந்த முகமது கோரி
அவர் வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை பேட்டில் ஆஃப் டரேனில் தோக்கடித்ததுக்கப்புறம் அங்கே இது அந்த நம்ம ராஜ்புத்தர்கள்லாம் இருக்காங்களா, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கோயிலில் வந்து இந்த முகமது கோரி எப்படியோ சேதாரப்படுத்திடுவார் அப்படின்ட்டு அந்த கோயிலில் உள்ள அருமையான அற்புதமான ஒரு விக்கிரகத்தை என்ன பண்ணிட்டாங்க, பாலைவனத்தோட மணலுக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு கிராமத்தில் புதைச்சி வச்சுட்டாங்க. இது வந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த துருக்கியர்கள், அதாவது இந்த துருக்கியர்களுக்கு பயந்து போய் அது பண்ணது. 1333 இந்த விக்கிரகம் வந்து யார் கையில் சிக்குது அப்படின்னா, டெல்லி சுல்தான் கையில், அதாவது முகமது பின் துக்ளக் அவரோட படை கையில் சிக்குது. அவங்க ஏதோ பண்ணுறப்போ அந்த பூமிக்கு அடியில் இந்த விக்கிரகத்தை பார்த்தோன்னே அவங்க அந்த கிராமம் அங்கே உள்ளதெல்லாம் பொன் பொருளெல்லாம் கொள்ளையடித்து கொண்டுட்டு போனாங்களே, அப்போ இந்த விக்கிரகத்தையும் வச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க. இதை கொண்டுட்டு போனது அது அவங்களோட கசானாவில் ட்ரெஷரியில் இருக்குது. அப்போ இந்த ஜெயின் பிரபா சூரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நேராக போகிறாரு எங்கே, இந்த முகமது பின் துக்ளக்கோட ராஜ்யத்துக்கு, அவரோட சபைக்கு. அங்கே போனோன்னே எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. முகமது பின் துக்ளக் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் கேட்குறத தரணும் அப்படின்ட்டுருக்காரு. சரி என்ன வேணும்னு சொல்லு அப்படின்ட்டுருக்காரு. உடனே இவர் ஜெயின் பிரபா சூரி சொல்லியிருக்கார், உங்கள் கசானாவில் ட்ரெஷரியில் ஒரு விக்கிரகம் இருக்குது, எனக்கு அந்த விக்கிரகம் தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டார். வேறு வழி இல்லாமல் முகமது பின் துக்ளக் அந்த விக்கிரகத்தை தானே எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்ததை இவர் ஜெயின் பிரபா சூரி கொண்டுட்டு வந்து டெல்லியில் உள்ள ஒரு கோயில், சின்ன கோயில் அமைச்சு அங்கே பிரதிஷ்டை செய்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயம். அடுத்தது நம்ம என்ன அப்படின்னா, இன்னும் சில நம்ம படையெடுப்பாளர்களை பார்த்துருக்கோம். இது ராஜாக்கள்லாம் எப்படி அதை எதிர்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த விஜயநகர ராஜா குமார கம்பனா மாதிரி உள்ளவங்களாம் எப்படி அந்த சுல்தானேட், மதுரை சுல்தானேட் எதிர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். மக்களோட குமரலை பற்றி நம்ம பார்க்கல அப்படின்னா அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து திருப்பதியில் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்து அது கோல்கொண்டா சுல்தான் அவரோட பிடி, அந்த சுல்தானேட்டோட பிடியில் தான் திருப்பதி இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக. ஸோ அங்கே வந்து என்ன நடந்துச்சு அங்கே அப்படிங்கிறதுக்கு வந்து தெலுங்குல ஒரு பாடல் தொகுப்பு ஒன்று கிடச்சிருக்கு. அது வந்து 100 பாடல்கள் உள்ள தொகுப்பு. ஆனால் அதில் 99 வெர்சஸ் மட்டும்தான் இப்போ இருக்குது. ஒரு பாடல் எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கு. சரி, இந்த 99 பாடல்கள் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, அந்த பாடலாசிரியர் ஒரு வகையான ஒரு ஒப்பாரி வைக்கிறாரு. யார்கிட்ட அப்படின்னா, திருப்பதி பாலாஜி கிட்டேயே வைக்கிறாரு. என்னென்னா, எப்படி மக்களோட மனநிலை அப்போ இருந்துச்சு, அதாவது அந்த படையெடுப்பாளர்களோட படை எப்படி காலணிகளோட, ஷூஸு செப்பலோட எப்படி உள்ளே வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ மோசமாக நம்ம கோயில்களை சேதாரப்படுத்தி, விக்கிரகங்களை சேதாரப்படுத்தி எந்த அளவுக்கு கொடுமைகள்லாம் நடத்துனாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஐ விட்னஸாக இருந்து, ஒரு சாட்சியாக இருந்து, மக்களோட மனசில் இருக்க அந்த கொந்தளிப்பு, அந்த இயலாமை, அந்த ஒரு பதற்றம், இதெல்லாம் வந்து அந்த பாடலில் பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கவும், நம்மளோட இன்னைக்கு நாம் வந்து எஜுகேஷனில் நம்மலாம் வந்து ஐ ஹவ் திஸ் டிகிரி, தட் டிகிரி, ஐ ஹவ் திஸ் பிஹெச்டி அண்ட் தட் ஐ ஹவ் டன் திஸ் தீசிஸ் அப்படிங்கிறதுலாம் பெருசு கிடையாது. நம்மளோட பாரம்பரியத்தை நாம் எந்த அளவுக்கு எடுத்து புரிஞ்சுக்கிறோங்க தான் முக்கியம். இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி, வெளிநாட்டு சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை படித்தவங்களே முட்டாளாக்குற இந்த கூட்டத்திலேருந்து நாம் எப்படி தப்பிக்கணும்? நம்மளோட எஜுகேஷனுங்கிறது முட்டாளாகிறதுக்காக எஜுகேஷன் இருக்கக்கூடாது. உண்மையை அறிஞ்சு உண்மைக்கு தகுந்தாப்புல போகிறது, உண்மையை காப்பாற்றுறதுக்கும் வரலாறு அப்படிங்கிறது புதுசாக எழுதப்படுறது கிடையாது. நடந்ததை உள்ளபடி எழுதுறது தான் ஹிஸ்ட்ரி, வரலாறு. அதை வந்து நீங்கள் மாற்றி எழுதிட்டீங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் கூட அது வந்து ஃபிக்ஷனாக மாறிடும், அது ஒரு ஸ்டோரியாக மாறிடும், கட்டுரை கதையாக மாறிடும்.
ஸோ அதனால் நம்மளோட ஹிஸ்ட்ரி இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் எதிர்காலத்துக்கு நாம் ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா பொய்யான சித்தரிக்க ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படிங்கிற பேரில் பொய்யை சித்தரிக்கிறத பொய்யன்ட்டு எடுத்துக்காட்டி உண்மையை மட்டுமே பதிவு செய்கிறது தான் நம்மளோட கடமையாக இருக்கணும். இதுதான் நாம் செய்ய போகிற மிகப்பெரிய தொண்டு இந்த சமுதாயத்துக்கும் நம்ம தேசத்துக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும். உண்மையிலேயே இந்த படையெடுப்பாளர்கள் இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் கிட்டேருந்து நம்ம கோயில்களையும் சாமி விக்கிரகங்களையும் காப்பாற்றின ஒவ்வொரு நபரோட தியாகத்துக்கும் நாம் கொடுக்குற மரியாதை நம்ம வரலாறை நாம் காப்பாற்றினா தான் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு இரண்டாம் பகுதியில் எப்படியெல்லாம் மக்கள் வந்து சில உதாரணங்களோட எப்படி நம்ம சாமி விக்கிரகங்களை வந்து அவங்க காப்பாற்றுனாங்க, எப்படி இந்த படையெடுப்பாளர்கிட்ட இருந்து ஒளிச்சு மறைச்சு எந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டுட்டு போய் பலர் தங்களோட உயிரையும் மாய்த்திருக்காங்க. நம்ம சாமியும் கோயிலையும் காப்பாற்றுறதுக்கு, சாமியை காப்பாற்றுறதுக்கு, சாமியோட விக்கிரகத்தை காப்பாற்றுறதுக்கு, சனாதன ஹிந்து தர்மத்தை நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வணக்கம்.